Hey guys, warm welcomes to all. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல், பிரண்டை சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பிரண்டை ஃபஸ்ட்டு வேணும். அது வந்து நம்ம வீட்டிலே இருக்குது, அதுவே உடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி சட்னிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெண்மையாக இருக்க கலரை பார்த்து நல்லா எடுத்துக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் நிறைய நார்லாம் வரும், அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் நல்லா உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. போன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரண்டை நம்ம சட்னியாவோ இல்லை துவையலாவோ செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு இது டைஜஷன் ப்ராப்ளம் க்யூர் பண்ணும். கம்ப்ளீட்டாக நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சமாக புளி, தக்காளி கொஞ்சம், மிளகாய் வந்து நாங்கள் 7-8 மிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கல்லுப்பு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு பிரண்டையை நல்லா சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அதே மாதிரி இது நல்லா அப்படியே ஷ்ரிங்க் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா, இதை ஹேண்டில் பண்ணுறப்ப சில பேருக்கு பிப்பெல்லாம் வரும். ஸோ அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா நம்ம வணக்கிறது. நல்லா வணக்கி கலர் சேஞ்ச் ஆகி ஷ்ரிங்க் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சேம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நம்ம எப்போவும் வணக்கிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா சூடாகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அடுத்து தக்காளியும் போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சேம் பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பொரியணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்து கடலைப்பருப்பும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வணக்கி வச்சுருந்த பிரண்டை, வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு, தேங்காய், வரமிளகாய், புளி, இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்சரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோதான் நம்மளோட பிரண்டை துவையல் சட்னி. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பிரண்டை துவையல் எப்படி இருக்குன்னு. சப்பாத்திக்கு இது வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு தான் போட்டு சாப்பிட்ருக்கேன். இப்போ சப்பாத்திக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது.
இது வரைக்கும் இந்த பிரண்டை சப்பாத்திக்கு ட்ரை பண்ணதில்லை, பட் சப்பாத்தி ட்ரை பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஆனால் சப்பாத்தியோட ரைஸ் தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.